सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे। சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரஹா என்று சொல்லக்கூடிய பிரகரண கிரந்தம் ஆச்சாரிய பாதையை கிருதம் பார்த்துருக்கோம். அதுல வேதாந்தத்துக்கு உள்ள வர்ணமே ஆனால் 4 பிரத்யேகமான அதிகாரித்துவம் சித்திக்கணும் அப்படின்னு சொன்னார். நித்யாநித்திய வஸ்து விவேகா, திஹாமுத்ராத்த பலபோக விராகா, சமாதி சத்க சம்பத்தி, சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு இந்த 6 வர்ணம். அதுக்கப்புறம் மோட்சத்துல ஒரு ஆசை இருக்கணும், இன்னொரு தடவை பிறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த 4 இருக்கு, இத பத்தி சொல்லணும். இதெல்லாம் இருந்தாதான் வேதாந்தத்துக்குள்ளேயே பிரவேசம் அப்படின்னு ஆரம்பிச்சார். சொல்லி அதுல நித்யாநித்திய வஸ்து விவேகத்தை பத்தி சொன்னார். நித்யாநித்திய வஸ்து விவேகத்தை பத்தி ஒரு 7 ஸ்லோகத்துல சொன்னாரு இல்லையா. 14ல இருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் நித்யாநித்திய வஸ்து விவேகத்தை பத்தி சொன்னார். அதற்கு பிறகு 22ல இருந்து 93 வரைக்கும் இஹா முத்ரார்த்த பலபோக விராகா அப்படின்ற அந்த 2வது குவாலிஃபிகேஷன். இஹ இந்த ஊர்லயும் அவனுக்கு வைராக்கியம் இருக்கணும், எதுலயும் ஆசையை பற்று இருக்க கூடாது, மேல் லோகத்தை நினைத்தும் அவனுக்கு பற்று இருக்க கூடாது, இங்கேயும் மேல இந்த 2மே வேண்டான்னு நினைக்கக்கூடியதுதான் வைராக்கியம் அப்படின்றதுக்கு சொல்லி அழகா இங்க வைராக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறது, குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறது, வயிற்றுக்குள்ள இது தேவையா, பையனா இருந்தா இந்த மாதிரி அசல் வைன்னு இருக்கான், இது ஒரு கேள்வியா, வயசானவரா இருந்தா இப்படி இருக்காரு, இப்படி எங்கதான் இருக்கு அப்படின்னு எல்லாரையும் கிண்டல் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு அத்திப்பழம் திருஷ்டாந்தத்தை எடுத்தார். இந்த அத்திப்பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அது மாதிரிதான் இந்த லைஃப் இருக்கு. இவருடைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் என்ன வாழறதுன்னா இந்த அத்திப்பழம் மாதிரி நம்ம ஏதோ பண்றோம், அது உள்ளெல்லாம் புழு இல்லையா, அத்திப்பழம் மாதிரிதான் இவங்க ஏமாறுறாங்க அப்படின்னா. அப்புறம் நண்டானது எப்படின்னா நமக்கு ஒரு நாள் வரும் தண்ணி கிடைக்கும்னு நினைச்சு தண்ணி கிடைக்காமயே செத்து போகுது. அதே மாதிரி இந்த மனிதர்களும் தனக்கு என்ன சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம தனக்கு சந்தோஷம் வரும்னு நினைச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போறாங்க சம்சாரத்துல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பட்டுப்பூச்சி திருஷ்டாந்தத்தை, இந்த பட்டுப்பூச்சி என்ன பண்றது, தனக்கு அது காப்பாத்துறதுன்னு நினைச்சுட்டு அது பாட்டுக்கு அந்த வெளியில விட்டுட்டே இருக்கு. அந்த பட்டு கட்சியில அந்த பட்டு நூல்னாலேயே இருக்கி அது சாக போகுது. இதே மாதிரிதான் இந்த மனுஷன் சுகம் சுகம்னு சொல்லிட்டு தம்பண்டாட்டி புள்ள இதுலயே பண்ணி கொண்டு வாழ்க்கையே இழந்து போகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மனுஷன் கிரகஸ்தனுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப மாட்டிட்டு ரொம்ப அவசரப்படுறான். இவனுடைய வாழ்க்கை அல்லது வந்து ஜெயில இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவனுக்கும் அப்படி ஒன்னும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ அதே என்ன சார் சொல்றீங்க, வாழ்க்கை ஜெயிலான்னு? ஆமா, ஆச்சாரியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவெல்லாம் ஜெயில இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். ஜெயிலுக்கும் இந்த சம்சாரத்துக்கும் கிரகஸ்தனுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்ல போறாரு. அது 46வது ஸ்லோகம். அப்பமா காராகிருஹஸ்ய அஸ்ய ச கோ விசேஷः பிரதர்ஷ்யதே சாது விசார்யமானே முக்தே பிரதீபத்வம் இஹாபி பும்சஹ காந்தா சுகாப்யத்திதமோ மோகபாஷைஹி காராகிருஹஸ்ய அஸ்ய ச கோ விசேஷः. எடுத்த எடுப்புல ஆரம்பிக்கிறார். காராகிரகத்துக்கும் கிரகத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இந்த சம்சாரிக்கும்? ஒன்னும் வித்தியாசமே இல்லையே. விசேஷா பிரதிருஷ்யத்தே, காணப்படவில்லையே. ஏன் சார் காணப்படவில்லை? கொஞ்சம் யோசிப்போம், புத்தியை யூஸ் பண்ணு. சாது விசாரியமானே, சாது விசாரியமானே சொன்ன நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்து யோசிச்சு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும் காராகிரகத்துக்கும் ஜெய் காராகிரகம்னா காராகிரகத்துக்கும் சம்சாரத்துக்கும் என்ன வேற்றுமை
காணப்படுகிறது அப்படின்னு நீங்க பாருங்க. எப்படி இருக்கு தெரியுமா? காந்தா சுகாம் சுக அபியுதித மோக பாஷைஹி. காந்தா ஆத்துக்காரி பெண்கள் இவா கிட்ட இருக்கக்கூடிய சுகத்தை பார்த்து இந்த மாதிரி ஏமாந்து போறான். பெண்கள் குழந்தைகள் அதை போய் சுகம்னு அசடு நினைச்சிருக்கு. அதுவா சுகம் இல்ல. சுகாம் அபியுதித அதிலிருந்து அபி உதித்த அதுல இருந்து வரக்கூடிய சுகத்தை போய் சுகம்னு யாராவது நினைப்பானா? இது என்ன அசத்தானா தெரியலையே. ஏன் இந்த வயசுல அவனுக்கு அந்த மயக்கத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த வாலிப பருவத்துல தெரியறதே கிடையாது இல்லையா? அவனுக்கு சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வாலிப பருவத்துல பசங்க எது சொன்னாலும் எனக்கு தெரியும் சொன்னா சுத்தமா தெரியாது, அவனுக்கும் தெரியும். ஆனா அவன் கேட்கற நிலையில இல்ல. ஏன்னா அப்படி ஒரு புத்தி அவனுக்கு டெலிவிஷன் இல்லையா? மோகம் எப்படிப்பட்ட மோகம்? மோக பாஷைகி. இப்படி அந்த பாசத்துல மோக பாஷைகி மோகம் எனக்கூடிய பாசம் மதிமயக்கம்ன்ற பாசங்கள்னால இவன் கட்டப்பட்டு இருக்கான் இல்லையா? அவனுக்கு எது சொன்னாலும் புரியாது. அந்த சமயத்துல நம்ம பேசுறது தப்பு மாதிரி இருக்கும். பெரியவா சொல்ற அட்வைஸ் எல்லாம் தப்பாவே தோணும் அவர்களுக்கு. அவர்கள் பெரியவரானதான் அது புரியும். இப்படி இருக்கு. மோகம்னா என்ன அப்படின்னு அர்த்தம். மோகம்னா டெலியூஷன். டெலியூஷன்னா என்ன சார்? மயங்கிறது. மயங்கிறதுனா என்ன? மதிமயங்கிறது. மதிமயங்கிறதுனா என்ன? எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து பார்க்கக்கூடிய திறமை இல்லாமல் எது விஷமோ அதை போய் அமிர்தமாக பார்ப்பான், எது அமிர்தமோ அதை போய் விஷமா பார்ப்பான். இதுதான் அந்த புத்தி கோளாறு. இதுக்கு பேர் தான் டெலியூஷன். இதுக்கு பேர் தான் மோகம் அப்படின்னு பேரு. இந்த அந்த சமயத்துல அவனுக்கு எப்படி இந்த பெண் மோகம் காந்தாம்புகாபியுத்தித அதிலிருந்து ஏற்படக்கூடிய மோக பாஷைகி. எது கேட்டாலும் அவளுடைய ஞாபகமாகவே இருக்கான். அதை போய் வாங்கி கொடுக்குறான், இதை போய் வாங்கி கொடுக்குறான். மதி மயக்கம். அவனுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தெரியும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்லாம் சொல்லுவாங்க பெரியவா. இப்படி மோக பாஷைகி இந்த இன்பத்தினால ஏற்படக்கூடிய. நல்லா விசாரிச்சு பார்த்தா காராகிரகத்துக்கும் சம்சாரத்துக்கும் அப்படி ஒண்ணும் வேற்றுமை இல்லப்பா அப்படின்னு சொல்ல வர்றாரு. எப்படின்னா இந்த சம்சாரத்துல பெண்கள் மேல ஆசையினால ஆயிரக்கணக்கான ஆசைகள்னால கட்டுப்படுறான். அதிலிருந்து தப்பிக்க முக்தேகே பிரதீபத்துவம். முக்தேகே இதிலிருந்து தப்பிக்கிறது. முக்தேகே பிரதீபத்துவம்னாக்க முக்திக்கு எதிரானது என்ன? பந்தம். இந்த பாச கயர்ல போய் மாட்டிட்டு முழிக்கிற அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள இதுல போய் மாட்டின்ட்டானே. ஆனால் பும்சகா இந்த பையனுக்கு இந்த சம்சாரத்துல இகாபி அங்க ஜெயில எப்படி அவன் அவஸ்தப்பட்டு இருக்கானா, வெளியில வர முடியாம கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஜெயிலர் கட்டுப்பாடுகள், அந்த ரூல்ஸ் அதெல்லாம் மாட்டிட்டு வெளியில வர முடியும். எப்படா வெளில வருவோம்னு தவிச்சுன்னு உட்கார்ந்துருக்கான் ஜெயில இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சம்சாரியம் இந்த குடும்பத்துல மாட்டிட்டு எப்படா வெளில வருவோம்னு தெரியாம தவிச்சு கொண்டு இருக்கான். இதெல்லாம் புரிந்து கொண்டானே. ஆனால் ஞானத்தினாலதான் வைராக்கியம் வரணும் இல்லையா? உங்களுக்கு ஞானத்தினாலதான் வைராக்கியம் வரும். அதே மாதிரி ஞானம் வந்து விட்டதே ஆனால்தான் தப்பிப்பான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காராகிரஹஸ்ய அஸ்யச கோ விசேஷா. காராகிரகத்துக்கும் இந்த சம்சாரிக்கும் என்ன பெரிய விசேஷம்? பிரதிஷ்யத்தை என்னது பெரிய அதுக்கு காணப்படுகிறது? சாது விசாரியமான. நன்றாக யோசித்து பார்த்தீர்களே ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்? இஹாபி பும்சகா இங்கேயும் இந்த மனுஷனானவன் என்ன பண்றான்? காந்தா சுகாம்பித்த அபியுத்தித. காந்தா சுகத்துக்கு பெண்களுடைய சுகத்தினால வரக்கூடிய இன்பத்துல போய் மாட்டிட்டு மோக பாஷை. அந்த மோகத்துல பாசம் கட்டுண்டான் கயிறு, மோகப்பு கயிறு இல்லையா? பாசக்கயிறு அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த பாசக்கயிறுல மாட்டிண்டு அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள இப்படி மாட்டிண்டு முக்தேகே பிரதீபத்துவம் இல்லையா? முக்திக்கு எதிரடையாக இருக்கும் தன்மையாக மாறிடுறான். பாவம் பந்தத்துல மாட்டின்னு இருக்கான் அர்த்தம். முக்திக்கு எதிர்படையா போய் மாட்டான். முக்தி வேணும்னு நினைக்கிறான். ஆனா இவன் இருக்கிறது இப்போ முக்தி வராம பந்தத்துல போய் மாட்டின்றான். இவனுக்கு சுதந்திரமே இல்லாம போச்சு அப்படின்னாரு. 46, 47, 48 மூணுத்திலயும் இதை பத்தி பேசுறாரு இந்த காராகிரக திருஷ்டாந்தத்தை. இன்னொரு ஜெயிலுக்கும் சம்சார பந்தத்துக்கும் இன்னொரு ஒத்துமை சொல்றார். கிரஹஸ்பிருஹா பாத நிபந்த சங்கிருங்கலா காந்தா சுதாஷ பட்டுகண்ட பாஷஹா ஷீர்ஷே பதத் பூர்ய அசனீர் ஹி சாட்சாத்
பிராணாந்தஹேது பிரபலா தனாஷா. 4 ஸ்டேஜ் சொல்றாரு. இந்த ஜெயிலுக்கும் சம்சாரிக்கும் அந்த ஜெயில, அந்த காலத்து ஜெயில் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணா, கிரகஸ்பிருஹா, வீட்டு மேல நினைச்சுட்டேன் எப்படா வெளில வருவோம், வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஜெயில இருக்கான் அந்த குற்றவாளி. அவனுக்கு என்ன பண்ணிருக்கான், அவன் பண்ண குற்றத்துக்காக பாத நிபத்த ஸ்ரிங்கலா, ஸ்ரிங்கலான்னாக்க சங்கிலி. அந்த நாள்லாம் காலில் சங்கிலி போட்டுருவாங்க, 2 கையிலையும் கழுத்துலயும் சங்கிலி போட்டு வச்சிருவாங்க. அந்த காலத்தெல்லாம் இதெல்லாம் எப்ப தெரியும்னா, அந்தமான்ல இப்படி எல்லாம் தான் குடும்பப்படுத்தினாங்க இல்லையா. செக் இருக்கும்போது நம்ம சினிமா எல்லாம் பார்த்திருக்கோம். இப்படிதான் மனோகரா சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் போய் எடுத்துன்னு போவாங்க. இப்படி அந்த காலத்து, ஏன்னா இத பார்த்து எல்லாரும் திருந்தணும், திருப்பி தப்பு பண்ணக்கூடாதுன்றதுதான் அந்த காலத்து ராஜாங்களுக்கு எல்லாம் ஐடியா இருந்தது. இப்பெல்லாம் ஏதோ பிரிசன்ல மாடிபிகேஷன் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கீப்பாடு, அது கிராண்ட் விரதம், அதெல்லாம் போயிட்டு திருப்பி நல்லா போய் இப்ப திருப்பி தப்பு பண்ணிட்டு திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் சௌக்கியமா இருக்கலான்ற மாதிரி ஆயிட்டு இப்போ இல்லையா. அந்த காலத்துல ராஜாங்கெல்லாம் ரொம்ப சீரியஸா சொசைட்டிக்கு ஒருத்தர் பொருள் அபகரிச்சான்னாக்கா அந்த எண்ணமே வரக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அதை பாக்குறவாளுக்கு எல்லாம் பயம் வரும். தப்பு பண்றது ஈஸி, பண்ணிட்டானாக்கா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு இல்லையா. அதனால அவர்கள் என்ன பண்ணா, காலில் சிங்கலா அப்படின்னா சங்கிலி போட்டு கட்டி விடுவாங்க இல்லையா. பாத நிபத்த சங்கலா, காலில் கட்டப்பட்ட சங்கிலி அந்த காலத்துல இல்லையா. வீட்டு மேல ஆசை, ஐயோ அப்படின்னு ஒரு வருத்தத்தோட இருக்கான். அது காலில் சங்கிலி வேற கட்டி முடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, காந்தா சுதாஷா படுகண்ட பாஷா, மனைவி இல்லையா, புள்ள. சுதானாக்க புள்ள, காந்தானா ஆத்துக்காரி, சுதானாக்க புள்ள. காந்தா சுதாஷா, அவர்கள் மேல ஆசை. இந்த ஆசை எப்படி இருக்கு, படுகண்ட பாஷா, அந்த ஆசை இருக்க. இதுதான் இவன் கழுத்துல இருக்கக்கூடிய, அவனுக்கு தப்பு பண்றவனுக்கு கழுத்துல கழுகு, இவனுக்கு கிரகஸ்தனுக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்க, பொண்டாட்டி புள்ள இதுலயே இருக்கான. இதுதான் அவனை போட்டு அவன் கழுத்தை மென்னிய பிடிக்கிறது, அவனால தப்பிக்கவும் முடியாது இல்ல. அப்படி ஒரு மென்னிய பிடிக்க. சரி, இன்னொன்னு ஒண்ணு, கால்ல சங்கிலி, வீட்டுல வேலை இருக்கக்கூடிய ஆசை இவனுக்கே இருக்கு இல்ல, ஜெயிலருக்கே இருக்கு. பாத நிபத்த, அவனுக்கு காலில் கட்டு இருக்கு, இவனுக்கு என்ன கட்டு இல்லையா. இவனுக்கு காலில் கட்டப்பட்ட சங்கிலியை தான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆசை. மனைவி கிட்டையும் பிள்ளைகிட்டையும் இருக்கக்கூடிய ஆசையானது என்ன, அது பட்டு கண்ட நன்றா உறுதியான கழுத்துல கட்டப்பட்டிருக்க அவனுக்கு. இவனுக்கு இதுதான் தன் புள்ள, தன் புள்ள, தன் வீடு, தன் மனைவி, இப்படி ஒரு ஆசை. இப்படி இது பிரபலா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பிராணஹேதுஹு பிராணாந்தஹேதுஹு பிரபலா தனாஷா. இந்த பணத்தினால ஒரு ஆசை இருக்கு பாருங்க இந்த கிரகஸ்தனுக்கு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லது தானே, வாங்கி சேர்த்து வச்சுக்கலாமே, இன்னொரு வீடு வாங்கலாமே, இன்னொரு செயினை வாங்கலாமே, இன்னொரு வைர மோதிரம் ஒண்ணுதானே இருக்கு, 2 வாங்கலாமே அப்படின்ற தனத்து மேல இருக்கக்கூடிய ஆசை இருக்கு இல்லையா. தனாஷா அப்படின்னாக்க பணத்து மேல இருக்கக்கூடிய இருக்க, அது இந்த கிரகஸ்தனுக்கு பாருங்க வெளியிலேயே விட முடியல இல்லையா. அந்த படிச்சு ஸ்பிரிச்சுவலா வந்தாதான் அந்த தனம் மேல இருக்கிற ஆசை போகும். அது இல்லாதவருக்கு என்ன, கடைசி வரைக்கும் 70 வயசு 80 வயசு வரைக்கும் சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம் இல்லையா. எல்லாரும் சம்பாதிக்கணும், பொண்டாட்டி சம்பாதிக்கணும், அம்மா சம்பாதிக்கணும், அப்பா சம்பாதிக்கணும், அப்படியே பணம் 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 வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருக்கு. இந்த ஆசை எப்ப போகும், பிராணாந்தஹேதுஹு அப்படின்னாரு. பிராணாந்தஹேதுஹு, பிராணன் போகிற வரியந்த இவனுக்கு இந்த பேராசையானது வந்துருக்கு. பணத்துல இருக்கக்கூடிய பேராசையானது இருக்க. இது எப்படி இருக்கு தெரியுமா, ஷீர்ஷே பதத்து, ஷீர்ஷே தலையில் இல்லையா, பதத்து கீழே விழக்கூடிய, பூரிய பூரி பெரிய மிகவும் கொடிதான, அசனிகி அசனிகி அப்படின்னாங்க இடி. இவன் தலையில உழப்போகுது பெரிய இடி இல்லையா. அப்படி இந்த பணத்தாசன்னு இருக்க, அது பெரிய இடி, தலையில பெரிய இடியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த பணத்து மேலேயே திங்கிங் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு இடியில மாட்டிட்டு ஒழிக்கிறான். வீட்டுல வைக்கிற ஆசை, காலில் கட்டின சங்கிலி, பாரியா புத்திரர்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை, கழுத்துல இருக்கிற கட்டான பணம், பணத்தை வைக்கிற பேராசையோ, தலையில இருக்கக்கூடிய சோடு இல்லையா. அப்படி எப்ப வேணாலும் இவனை குத்தம்.
இது பிராணன் போற வரைக்கும் இப்படி நாசத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணமாக ஆகிறது. பிராணாந்த ஆசைகள், வீட்டு மேல இருக்கக்கூடிய ஆசைகள், குடும்பத்து மேல இருக்கக்கூடிய ஆசைகள், இந்த பணத்து மேல இருக்கக்கூடிய ஆசைகள், எவ்வளவு சம்பாதிச்சாலும் போகவே மாட்டேங்கிறது பாருங்க. ஒரு வீடு வாங்கினா 2வது வீடு வாங்கணும்னு தோணுச்சு, ஒரு மோதிரம் வாங்கினா 2வது வாங்கணும், ஒரு செயின் வாங்கினா போதாதா 2வது செயின் வாங்கணும்னு தோணுது. இந்த பணம் ஆசையில போய் பிராணாந்தம் மாட்டின்னு முடிக்கிறானே, இவனுக்கு எங்க இந்த நிம்மதி வரப்போகுது இல்லையா? வேதாந்தத்துக்கு வர வேண்டாமா? வேதாந்தத்தை படிச்சாதானே இவனுக்கு இதெல்லாம் புரியும். இதெல்லாம் புரியலன்னா எப்படி இருக்கா? இப்படி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரேசயனம், அம்மா வயசுல பிறந்து அந்த வாழ்க்கைய வீணடித்துக் கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார். இப்படியாக 47. 48வது ஆஷா பாசசதேன பாக்ஷிதபதோ நோத்தாத்துமே வக்ஷமஹா காமக்ரோத மதாதிபிஹி பிரதிபடை சம்ரக்ஷ்யமானோ நிஷம் சம்மோஹாபரணேன கோபனவதஹ சம்சாரகாராக்ரஹாத் நிர்கந்தும் த்ரிவித ஏஷனா பரவசஹ கஷக்னுயாத் ராகிஷு. விருத்தத்துல எழுதினார் இந்த ஸ்லோகத்தை. சம்சார காராகிரஹாத் அப்படின்னாரு. சம்சாரம்ன்றதே ஒரு ஜெய் அப்படின்றத சொல்றதுக்காக 2 ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப 3வது ஸ்லோகத்துல யாருக்கு கஷக்னுயாத் ராகிஷு அப்படின்னு முடிச்சாரு. யார் இந்த ராகி? பற்றுடவன், அட்டாச்டு பர்சன். எப்ப பார்த்தாலும் எமோஷனல் பர்சனாலிட்டி, எப்ப பார்த்தாலும் அட்டாச்மெண்ட், கண்ணுல தண்ணி விட வேண்டியது, இல்ல ஆனது அம்மா பாசம், அப்பா பாசம், இப்படியே இருக்கக்கூடியவர்கள், இந்த பற்றுதல் உடையவர்கள் ராகிஷு. இவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்ப ஆரம்பிக்க. ஆஷா பாச சதேன பாஷி தபதா. ஆஷா பாச சதேன, நூற்றுக்கணக்கான ஆசைகள்ன்ற கயர்னால கட்டப்பட்டிருக்கான். எல்லாத்துக்கும் ஆசை, ஆசை, அது வேணும்னு ஆசை, இது வேணும்னு ஆசை, ட்ரெஸ் வேணும்னு ஆசை, எதுக்குன்னு ஆசைப்படுறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஆசைகளை மனசுல போய் வச்சுட்டு இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஆசைகள். அது மாத்திரம் இல்ல, பாஷி தபதஹா, இதனால கட்டப்பட்டு அதை அடைக்கணும்ன்ற அது ஒரு வேகம் வேற, எப்படியாவது சாதிக்கணும் வேற நினைக்கிறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட பாஷித பதஹா, கட்டுப்பட்ட கால் கட்டு, அது மாத்திரம் இல்ல கால் கட்டு வேற இவனுக்கு இல்லையா? அந்த ஜெயில எப்படி குற்றவாளிகள் காலில் கட்டு போட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இவனுக்கு இந்த ஆசைன்ற இதுல கட்டுப்பட்டு இருக்கான். கால் கட்டு வேற இவனுக்கு வந்துச்சு. அதனால இவன் என்ன பண்றான்? காம குரோத பயாதிபி, காமம் குரோதம், ஆசை கோபம், காம குரோத மதாதிபிகி, மதம் கர்வம், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், இதுல போய் மாட்டிக்கிட்டான். காமம் அப்படின்னா என்ன? இவனுக்கு இன்னொரு பொருள் மேல ஒரு ஆசை, அது கிடைக்கும். ஏன் அவனுக்கு அந்த ஆசை வந்தது? விஞ்ஞானத்தினால வந்தது. ஞானம் இருந்தா வருமா? இது போய் வாங்குறிய, எவ்வளவு நேரம் இது இருக்க போகுது, இது போய் ஆசைப்படுறிய, அதனால கெடுதல் தானே வரும் அப்படின்றது தெரிஞ்சிட்டு அதனால அவன் போவானோ. காமம் எதனால போகும்? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். லேக் ஆஃப், யாருக்காவது ஆசை இருக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கா, சினிமா போயிட்டே இருக்கா, இன்னும் விவேகம் வரலன்ற. ஏன் அவனுக்கு விவேகம் வந்துருச்சுன்னா போவானா? இது எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான், எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்காக சினிமா எடுக்கிறான், அவன் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? ஒய் ஷுட் வி ட்ரீட் ஹிம் as அவனை எதுக்கு நம்ம வீட்டுல சேர்க்கணும்? இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ பார்த்துட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஃபேன் சார் அப்படின்றான். இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் லேக் ஆஃப் நாலேஜ் இல்ல. பெரியவர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே. இதெல்லாம் சொல்லி கொடுக்காததுனால இப்படி ஆறுது. ரைட்டா? இப்படி வச்சுக்க. இது காமம். குரோதம், இது கிடைக்கலன்னாக்க உடனே கோபம் வருது. ஒரு பொருள் கிடைக்கலன்னாக்கா அதுக்கு மேல கோபம் வருது. அதை எப்படியாவது வாங்கிட்டு பாருங்க. குரோதம். இதுவும் காரணம் என்ன? அஜ்ஞானம் தான் காரணம். அவிவேகம். ஞானம் வந்துருச்சுன்னாக்க இதை புரிஞ்சுட்டாலே சரியா போச்சு. இப்பதான் ஆசைப்பட்டான், கிடைக்கல, இப்ப என்ன பண்றது? லேட்டஸ்ட் ட்ரை ஃபார் சம் அதர்ன்ற விவேகம் மெச்சூரிட்டி இல்ல, அதனால கோபம் வருது. காமம் குரோதம். கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்? எமோஷனல் பர்சனாலிட்டியா இருக்கலாம். அறிவு வேலை செய்ததுன்னா எமோஷன் குறைஞ்சிடும். இன்டெலெக்ட் கொஞ்சம் கிண்டில் பண்ணணும்ன்ற அர்த்தம். அதுதான் ஞானம் வேணும். காம குரோத லோபம். லோபம் எல்லாத்துக்கும் பேராசை. ஒண்ணு போதுமே, சின்ன கார் போதுமே அப்படின்னா இந்த 2 கார் வச்சுக்கணும்.
எதுக்கு அதெல்லாம் அங்க தெரியாது சார். என்னமோ அவன் நினைக்கிறது செய்வான். இன்டெலக்சுவலா யூஸ் பண்றதே கிடையாது. எது பண்ணாலும் எமோஷனல் டிசிஷன்ஸ் தானே. லோபம், மோகம், எது ரைட்டு எது ராங்கன்னே தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசிஷன் வித்தவுட் கன்சல்டிங் எனிபடி எடுக்கிறது இல்லையா. மோகம், மதம், தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறது. நம்ம எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா. கடைசி வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாதுன்ற வினயபாவம் இருந்தது. ஆனா 4 பேரை கன்சல்ட் பண்ணுவான், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை பண்ணுவான். எனக்கு தெரியும், ஐ நோ ஹவு டு ஆக்ட் அப்படின்னாக்கா என்ன பண்றது? அவன் மாதிரி ஆளுங்களை யாருமே திருத்த முடியாது. இப்படி ஒரு மதம், மதம்னா கர்வம் என்ன, இப்படி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், எல்லாத்துக்கும் ஒரு பொறாமை. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு ஒரு பொறாமைப்படுறது இல்லையா. நம்மளோட இருந்தவன் அவன் முன்னுக்கு வந்துட்டானே அப்படின்னு வயிறு எரியுது. இதெல்லாம் எமோஷன் பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும்பா, யாருக்கோ ஏதோ ப்ரொமோஷன் வந்தது, எனக்கு என்ன இதனால ஒய் ஷுட் ஐ கட் தட் ஃபெலோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டானாக்கா அந்த கோபம் போயிடும். எல்லாம் தமாஷ் தானே வாழ்க்கையில. எல்லாரும் இப்படிதான் இந்த மாயிக்கமான உலகத்துல தப்பானவர்கள் தான் முன்னுக்கு வருவார்கள். இதெல்லாம் புரிஞ்சுட்டானா சரியா போச்சு. இல்ல அதுக்கு போய் டென்ஷன் ஆவாளா, எமோஷனல் ஆவாளா, பேப்பரை பார்த்துட்டு ஒன்னும் ஆகக்கூடாது. இப்படின்ற நாலேஜ் எப்படி வரும்? வேதாந்தத்தின் மூலமாகத்தான் வர வேண்டும். காம குரோத மதாதிகி அப்படின்னு ஆச்சாரியர். காமம், குரோதம், மதம், காமம், கோபம், கர்வம் முதலான விஷயங்கள் எல்லாம் நக்ஷமஹா, இது எல்லாத்தையும் உத்தாபன், இதெல்லாம் மேல வருது. தாத்தும் ஏவ நக்ஷமஹா, இதெல்லாம் மேல எழுந்தி வருத, இதை அவனை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல. நக்ஷமஹானா இது பாவம் முடியல. அதனால இப்ப என்னாச்சு, பிரதிபட்டைஹி அனிஷம் சம்ரக்ஷமானஹா, அந்த ஜெயில இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி பிரதிபட்டஹா அப்படின்னாக்கா காவலாளிகள், ஜெயிலர்ஸ். அந்த ஜெயில இருக்கிறவர்கள் அனிஷம், எப்ப பார்த்தாலும் இவனையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனிஷம் சம்ரக்ஷமானஹா, இவனையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது எப்படி இருக்காங்க? கோபநபதஹா, எல்லாம் மறைக்கிறது. கோபநபதஹா அப்படின்னா மறைக்கிறது. இந்த சம்சாரிகளுக்கு இந்த மனசுல இதெல்லாம் வர வேண்டிய நேரத்துல வராம இவன் பண்ண கர்மாவானது இதெல்லாம் அவனுடைய தர மாதிரி இவனை மறக்கிறது. அதனால இவன் என்ன ஆயிட்டான்? திரிவித ஏஷனா பரவசா, 3 திரிவிதா, 3 விதமான ஏஷனா. ஏஷனா அப்படின்னாக்க ஆசைகள் 3. உத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்றது. இவனுக்கு புத்தன் மேல இருக்கிற பாசம் போகவே மாட்டேங்குது. எல்லாரும் சொல்றான், பையனாவது துட்டு வந்ததுன்னா பையன் ஒன்னு தட்டி விட்டுருவான்னு சொன்னா, ஆச்சாரியால் சொன்னார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி சுக தத லேச சத்தியம் புத்திராதபி தனபாஜாம் பீதி சர்வத்ரேஷா விஹிதா ரீதி அப்படின்னு ஆச்சாரியார். அர்த்தத்தை அனர்த்தமாக பாவிக்க வேண்டும். ஒரு தடவையும் துட்ட பார்க்கும் போது இது இதுதான் என்ன கொல்ல போறது அப்படின்னு அனர்த்தம் அப்படின்னு பாருங்க. இது நம்ம கிட்ட வந்தது, நீ ஒரு இவன் என்ன பண்றான், ஸ்வீட் கொடுக்குறான் இல்லையா, ப்ரொமோஷன் வந்தது, இன்கிரிமெண்ட் வந்ததுன்னா, உண்மையிலேயே இன்கிரிமெண்ட் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? இவனுடைய சுதந்திரம் பறி போகுது. ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இன்கிரிமெண்ட்னால இவன் டெய்லி லேட்டா வர போறான், வீட்டுக்கு இவனுடைய கான்ட்ரிபியூஷன் குறைய போறது, அதான உண்மை. ஆனா இவனுக்கு தெரியறதோ அது தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. அதே மாதிரி பசங்களுக்கு வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம். எதுக்கு சம்பாதிக்கிறான்? 80 வயசாச்சுன்னா கூட வேலைக்கு போறான். நீ தான் போயிட போறியா, நீ எங்கேயா அனுபவிக்கணும் சார் இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. எதுக்காக சொன்ன ஆச்சாரியார் சொன்னார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். பணக்காரன் ஆயிட்டேன்னு வச்சுங்க, அப்ப என்ன தெரியுமா, புத்திராதபி தனபாஜாம் பீதி. தனபாக்கா இருக்கானே அவனுக்கு புத்திரங்கிட்ட இருந்து ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னா, இவர் என்ன சொல்றாரு, சாச்சா அப்படின்லாம் இல்ல சார், எல்லா அப்பாவும் இப்படிதான் நினைக்கலாம். நான் எல்லாத்து பையனை அப்படி வளர்க்கல சார், நான் நல்லா வளர்ப்பேன், அது மாதிரிலாம் எல்லாத்து பையன் பண்ண முடியும், இதெல்லாம் எங்கேயோ இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். ஆனா உண்மை என்ன, சர்வத்ரேஷா விஹிதா ரீதினார். சர்வத்திர இதையா, உன் பிள்ளையாது என் பிள்ளையாது எல்லா பிள்ளையும் இந்த ஒரு நாளைக்கு இல்ல உனக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஏன்? புத்திரேஷனா தான் காரணம். இந்த புத்திரேஷனாவே விடுங்க. அடுத்தது வித்தேஷனா இல்லையா, பையன் போனா கூட கவலை இல்லை. சில பேருக்கு பையனு கூட கொடுக்க மாட்டேன், எனக்கு வேணும் துட்டு இல்ல, எவ்வளவு நாள் இருந்தாலும்
நான் வச்சுக்கிறான். அதுலயே ஏங்க இரும்பு குட்டிய பார்த்து பார்த்து திறந்து திறந்து பார்த்து போடுறான். பிரகஸ்பதிங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல. புத்திரனை விட அவளுக்கு தனம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. தனம் இருக்கிற வரைக்கும் தான் சார் நமக்கு மதிப்பு. தனம் போயிடுச்சுன்னா போனா அது செலவழியும் கூடாது, பத்திரமா பார்த்துட்டு இருக்கணும். இப்படி வித்தேஷனா இல்லையா, அதுல ஒரு ஆசை, ஒரு அட்டாச்மெண்ட். புத்திரேஷனா, வித்தேஷனா, அப்புறம் லோகேஷனா. சில பேருக்கு என்ன, இந்த லோகத்தை விட்டுட்டு நல்ல யாகங்கள்லாம் பண்ணி வேதங்கள்லாம் படிச்சு மேல் லோகத்துக்கு போய் ஜம்முனாங்க ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா இவர்களுடைய மேனகா இவர்களுடைய டான்ஸ் எல்லாம் பார்க்கணும், அமராவதியில இருக்கணும்னு ஒரு ஆசை. இல்ல லோகேஷனா. இந்த 3 ஏஷனா இருக்கிற வரைக்கும் சம்சாரத்துலதான் இருப்போம். இந்த 3லிருந்து விடுபட வேணும் அப்படின்னு வித்தாய விக்ஷாசரணம் ஒரு சன்னியாசமா. இந்த 3 ஏஷனையை விட்டவனுக்கு தான் சன்னியாசம், அவனுக்கு தான் வேதாந்தம்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்லிருக்கு. திரிவித ஏஷனா பரவசகா, 3 விதமான ஆசைகளுக்கும் வசமாயிடக்கூடாது. பரவசகா, அதுல இருந்து தப்பிக்கிறவன் யாரோ அவன் பழச்சான் இந்த ஜென்மால இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய கஹா சம்சார காராகிரகாத், இப்படி எவன் தான் சம்சார காராகிரகம், இந்த சம்சாரம் எனக்கூடிய ஜெயிலிலிருந்து நிகந்தும் சக்னியார், இதெல்லாம் பண்ணலன்னா how can he get out of this சம்சாரா. இங்கே சாகர வரைக்கும் மாற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். கடமைகள் 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 கடமைகள்னு இருக்க வேண்டியதுதான் இல்லையா. ஒன்னும் பண்ண முடியாது. எப்படி ஜெயில இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு காலில் கட்டியிருக்கோ, இரும்பு சங்கிலியிலால கட்டியிருக்கோ, வெளியில போக மாதிரி காவலோட இருக்கணும். அதே மாதிரி இவனும் தன்னுடைய குடும்பத்தாரால கட்டப்பட்டு வெளியில போக முடியாம இருக்கான். அங்க 4 பக்கமும் சுவர் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இவனுக்கு எண்ணங்கள் மனசுல 4 பக்கமும் சுவர்களாக இவனுடைய ஆசைகள்லாம் இருக்கு. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசையும் ஒரு சங்கிலி, இரும்பு சங்கிலி போல இருக்கு. அதனால இவனுக்கு காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் வந்து சேர்றது. ஏஷனாத்திரயத்துல இருந்து விடுபட முடியல. அதனால முக்தி மார்க்கத்துக்கு இவனால போக முடியல, இந்த நாலேஜ் வர முடியல. எல்லாத்துக்கும் பயம் வருது, செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல. நம்மள பகவான் படைச்சா நம்ம என்னத்துக்கு இல்லையா. யாரோ சொன்னாங்க, ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பேச்சு இங்கிலீஷ் கேட்டு அட்வைஸ் எல்லாம் கேட்டு, சார் பையனை பொண்ணெல்லாம் நம்பாதீங்க, கடைசி காலத்துல யார வரணும், உங்களுக்குன்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருந்தேன் நீங்க இல்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க போய் பேங்க்ல போட்டு வைங்கன்னு. இந்த ஆளும் பாவம் இதெல்லாம் யோசிக்காது. ஏண்டா இவ்வளவு நாள் பகவான் பிறந்தாரு, நான் பிறக்கும் போது என்ன பணக்காரனா பிறந்தேன், இவ்வளவு நாள் பாத்துக்கலையா, படி இறக்கலையா, சாகும் போது மொத்தம் என்னையே அவருக்கு எனக்கு பகையா, என்னையே அவர் தண்டிக்க போறாரு, நான் நல்லா தானே சாக போறேன் அப்படின்ற கான்பிடன்ஸ் இல்லையே. இவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு பணத்து மேல ஆசை வந்துட்டு இவனும் போட்டுறான். போடும்போது என்ன ஆச்சு, எந்த சங்கல்பத்துல போடுற நீ, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு 10 லட்சம் ரூபாய் போட்டா அது பகவான் உன்னுடைய ஆசை தானே. எது பாவம் தத்பவத், நீ என்ன நினைச்சுன்னு போட்டியோ அது நடக்கும். அதான உலகத்துல ரூல். நீ எதுக்காக போட்ட, ஆஸ்பத்திரிக்கு வரணும்ன்றது போட்டா அது ஆஸ்பத்திரிக்கு தான் வரும். அப்படி இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா, ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. இத சொன்னா புரியல இல்லையா. பகவான் எப்படி படி அளக்காம விடுவான்ற தைரியம் கான்பிடன்ஸ் வரணும்னா வேதாந்தத்துக்குள்ள வந்தாதான் தான் யார் கடவுள் யாருன்றது தெரிஞ்சுட்டாதான் வரும். அது தெரியலன்னாக்க வைராக்கியம் இல்ல. வைராக்கியம் இருக்கிறதுனால அந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இப்படி போறான். ஆகையினால இப்போது புரிஞ்சுங்க, வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அதை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான வழிய பண்ணுங்கன்ற அர்த்தத்துல இதை எழுதினார் 3. இப்ப என்ன பண்ற, ஒரு 12 ஸ்லோகம் இன்ஃபாச்சுவேஷன் இல்லையா, காமத்தினால இருக்கக்கூடியவர்களை கிண்டல் பண்ண போறாரு. இந்த பெண்களாலதான் பாதி பேர் கெட்டு போறாங்க அந்த வயசுல அப்படின்னு. இந்த சினிமா, அரசியல்வாதி எல்லாம் எங்க பண்றது, எல்லா ஸ்கேண்டல்ஸ் எதனால வருது, எப்பேற்பட்ட அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் செக்ஷுவல் ஸ்கேம்ஸ் தான் காரணம் இல்லையா. அதை வைத்துக் கொண்டு ஒரு 12 ஸ்லோகம் பண்ண போறார் ஆச்சாரியார். காமாந்தகாரேன நிருத்த திருஷ்டிஹி முஹ்யதி அசத்யபி அசத்யபி அபலாஸ்வரூபே அபலாஸ்வரூபே நஹி அந்த திருஷ்டேஹ அசதஸ் சதோ வா சுகத்வ துக்கத்வ விசாரணாஸ்தி. காமாந்தகாரேன, காமம் என்ற அந்தகாரம் இவனுக்கு அதுல போய் புத்தி போயிடுச்சு. காமம் எனக்கூடிய அந்தகாரத்துல மாட்டிட்டாங்க.
மாட்டிட்டு பெண்கள் மேல ஒரு ஈடுபாடு அவனுக்கு வந்துருச்சு. நிருத்த திருஷ்டி இல்லையா, நிருத்த திருஷ்டிக்கு அவனுக்கு அந்த காமன்ற இருட்டுனால அறிவுன்ற ஒரு பாதையானது இவனுக்கு திறக்கல. அது திருத்த திருஷ்டிக்கு இவனுடைய புத்தியானது திருஷ்டிஹீன அறிவொளியானது தடைபட்டு விட்டது. அறிவுக்கண் திறக்கவில்லை, தடைபட்டு விட்டது. காமாந்தகாரேன நிருத்த திருஷ்டிகி, இந்த காமம் எனக்கூடிய இருட்டுல இவன் மாத்தின்றதுனால அவனுடைய அறிவு தடைபட்ட பார்வையாக போயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது அசத்தியபி அபலாஸ்வரூபே முஷ்யதி, என்ன கெட்டதுன்னு தெரிந்திருந்தா கூட அந்த அபலா பெண், அபலான்னாக்க பெண், பெண் உருவத்துல இருக்கக்கூடிய அபலா ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரை பார்த்து ஐயோ பாவான்னு மயங்கி விடுகிறான். இந்த ஆசை வார்த்தைகள்லாம் மயங்கி அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற அந்த மயக்கம், மதிமயக்கத்தினால இதை முஷ்யதி முஷ்யதி மோகம் குருவந்தி, மோகம் மோகத்தை அடைகிறான். மோகம் ஆப்னோதி அப்படி புரிஞ்சு மோகத்தை அடைகிறான். அந்த திருஷ்டேஹே அசதஹா சதோவா, பார்வை இல்லாத குருடனுக்கு அசதஹா சதோவா, நல்லதோ கெட்டதோ இல்லையா, இவன் கெட்டது துக்கம் தருவது இது நல்லது அப்படின்றது மோகத்துல தான் இருக்கானே. இவனுக்கு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத. எதை அமிர்தம் நினைக்கிறானா அது விஷம், எதை விஷம் நினைக்கிறானா அது அமிர்தம் என்ற விவேக புத்தி இல்லாத காரணத்தினால சுகத்துவ துக்கத்துவ விசாரணா நாஸ்தி, இவனுக்கு சுகம் எது துக்கம் எது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலையில இவன் இல்லையேப்பா. அதனாலதானே இப்படி கஷ்டப்பட்டுதான். இந்த நிலை வர வேண்டாமா, வைராக்கியம் வர வேண்டாமா, வைராக்கியம் வந்தாதான் வேதாந்தத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும், இந்த அறிவெல்லாம் வரணுமே அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். அப்புறம் ஸ்லேஷ்மோத்காரி முகம் ஸ்ரவந்தமலவதி நாசாஸ்ருமல்லோச்சனம் ஸ்வேதஸ்ராவி மலாபி பூர்ணமவிதஹ துர்கந்த துஷ்டம் வபுஹு அன்யத் வக்தும் அசக்யமேவ மனசா மந்தும் கோச்சின்னார்ஹதி ஸ்ரீரூபம் கதமீத்ருஷம் சுமனசாம் பாத்ரி பவேத் நேத்ரயோஹோ. வைராக்கியம் உண்டாகணும் அப்படின்றதுக்காக இப்ப செல்ந்தவரார். ஒரு பெண்ணை பார்த்து மயங்குறான, கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெண்ணை பார்த்து இவன் மயங்குறான, நாரி ஸ்தனபர நாதி வேஷம் விஸ்வாமாயா மோகாவேஷம் இல்லையா அப்படின்னு பஜகோவிந்தத்துல சொன்னார் இல்லையா. இது மாதிரி ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசி சிந்தைய வாரம் வரும். இது என்னையா, இதெல்லாம் மாம்சத்தினுடைய பிண்ட விகாரம். இதுல போய் ஏமாந்து போகிறீங்க, காமத்தை உண்டு பண்ணிக்கிறீங்கள. மனசி சிந்தைய இது விசேஷமா சிந்தனை பண்ணுங்க. வாரம் வாரம் அடிக்கடி அடிக்கடி பண்ணாதான் உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டியா இருக்கும். இல்லைன்னா அதனுடைய மோகத்துல நீங்க போய் மாட்டின்றுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேயேதான் போயிட்டு இருக்க தோணும். அது ஒரு ஆக்டபஸ் மாதிரி மாட்டின்றுவீங்க. அந்த ஸ்திரீ மயக்கம்ன்றது ஒரு ஆக்டபஸ், அது உள்ள போய் மாட்டின்ற கூடாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த வஸ்துல தோஷ தரிசனம் வரணும். அப்பதானே உங்களுக்கு வரும். அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். தோஷ தரிசனம் வந்துட்டுன்னா அது மேல இருக்கக்கூடிய காமனையானது குறையும். இது ஜெனரல் ரூல் இல்லையா. அந்த தோஷ தரிசனத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. இந்த வைராக்கியம் உண்டாகும்படியாக பெண் உருவத்தினுடைய தோஷங்களை எல்லாம் நன்கு சிந்தித்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். பெண்ணு சொன்னா பெண்கள் ஆண்களையும் நினைச்சுக்கணும், பெண்கள் அப்படி அதுல வேதாந்தத்துல ஸ்லேஷ்மோத்காரி, ஸ்லேஷ்மா அப்படின்னாக்க கபம். எல்லாரும் தானே இருக்கு, அவ கையிலும் தானே இருக்கு. அந்த என்ன அழகு என்ன அழகு, அவளுக்கும் அதே தானே ஸ்லேஷ்மாதாரி. அவ்வளோ சரி. முகம் சிரவன் மலவதி, அவளுக்கும் சலிகிளி எல்லாம் ஒழுகிறது. நாசாஸ்ருமத்து இல்லையா, மூக்கு நாக்குல இருந்தெல்லாம் தண்ணி எல்லாம் இரிட்டேட்டிங் பர்சனாலிட்டிஸ் தான் எல்லாமே. அது எல்லாத்தையும் மறந்து போய் ஆஹா அவளை தெய்வமா பாக்குறானே, இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா, எல்லாரும் ஒண்ணுதானே. தோச்சனம் ஸ்வேதாப்ரவி, அவளுடைய கண்ணீரோட இருக்கக்கூடிய கண், அதுவும் மலம் தானே. அது மேலப்பட்டதுனால அருவருப்பு தானே உங்களுக்கு. அது மாத்திரம் வேர்வை இல்லையா, எல்லாருக்கும் வேர்வை இருக்கு, அவளுக்கும் தானே இருக்கு. அது என்ன மோகம் அவன் மேல, எல்லாருக்கும் வேர்வை இருக்குன்னு தள்ளி போறியா இல்லையா. அவ என்னையும் தண்ணி தானே போன, ஏன் அண்டி போறேன்
அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. வேர்வை ஸ்வேதஸ்ராயின்னு வேர்வை கொட்டுறது அவருக்கு. அபிதஹா மலாபி பூர்ணஹா, எங்க பார்த்தாலும் அழுக்குதான். யோசிச்சு பார்த்தா எல்லாருடைய உடம்புலயும் இருக்கிறது அழுக்குதானே. துர்கந்த துஷ்டம் நாத்தம் தான் உலகத்துல இல்ல. இப்படி வபுஹு இப்படித்தான் இருக்கிறது எல்லாருடைய சரீரம். அந்நியத்து பக்துமேவ அசக்கியம். இது சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. இன்னும் எவ்வளவு அசத்தனங்கள்லாம் லேடிஸ் கிட்ட இருக்கு இல்லையா. அதெல்லாம் அப்படின்னா மென்னுகிட்டே இருக்கு. அந்த காமவசப்பட்டவன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துக்காக சொல்லக்கூடியது. இன்னும் மனசுல சொல்ல அசக்கியம் பக்துமேவ அந்நியத்து, புறத்துக்கே கூச்சப்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இல்லையா சொல்றதுக்கே முடியாது. ஒரு சமயத்துல மனசனால கூட யோக்கியம் இல்லை, அதை நினைப்பதற்கு யோக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட ஸ்திரீனுடைய ரூபத்தை நல்ல புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய கண்களுக்கு அது அவன் இந்த மாதிரி அதை பார்த்து ஏமாறுவானோ. புத்திசாலியா இருந்தா ஏமாற மாட்டான். அப்ப யார் ஏமாறுறான்? புத்தி இல்லாதவன், எமோஷனல் பர்சனாலிட்டி, மூட பர்சனாலிட்டி இப்படி ஏமாந்து போறார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அசக்கியம் கொச்சித்து மனசா மந்தும் நாகரிகத்தி, மனசுனால எண்ணுவதற்கு கூட முடியாத அளவுக்கு அத்தனை துர்நாற்ற விஷயம் மல விஷயங்கள்லாம் பரவி இருக்கு. நம்ம என்ன ஒரு நிமிஷத்துல அந்த மோகத்துல வயசு சின்ன வயசுல அப்படியே ரதி மாதிரி தோணும். அவனுக்கு பார்த்துட்டே இருக்கலாமா தோணும், தெய்வம் மாதிரி தோணும். எல்லாம் மொத்தம் அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுனாக்கா இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா அந்த ஆசைகள் எல்லாம் போக்கிவிடும் இல்லையா. வக்துமேவ அசக்கியம் கொச்சித் மனசா கந்தும் நாகதி, மனசனால இது எண்ணுவதற்கு கூட யோக்கியம் இல்லாமல் போய்விடும்பா. ஈதிருஷம் ஸ்ரீரூபம். இப்ப நான் சொன்னேனே இதுதான்பா இந்த பெண்ணுடைய உருவமானது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் சுமனசாம் இல்லையா, நல்ல மனசோட இருக்கக்கூடிய புத்திசாலி இல்லையா பசங்க. நேத்ரையோஹோ கண்களுக்கு கதம் பாத்திரி பவேத்து, அது எப்படி பார்க்கத்தக்க பொருளாக ஆகும். இதுவும் மாயைதான் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்ப சமயத்துல இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போய் எல்லாம் மோகம் எல்லாம் போச்சுன்னா அவ்வளோ எல்லாம் முடியவே முடியாது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது இல்லையா. அதெல்லாம் வேற ஜாதி விட்டு ஜாதி லவ் மேரேஜ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் யோசிச்சு பாக்குறதில்ல பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் இப்ப இருக்குமா, மோகம் எல்லாம் இதே மாதிரியே கடைசி வரைக்குமா இருக்குமா, அதுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாமா, பெற்றோர்கள் சொன்னதை பண்ண வேண்டாமா அப்படின்றதெல்லாம் புரியுற ஸ்டேஜில் அவன் இருக்க மாட்டேன்றான் இல்லையா. அதனாலதான் இந்த வைராக்கியம் இல்லாம அப்படி அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஸ்ரீகளுடைய பூர்வத்தினால வரக்கூடிய விஷயங்களை சொன்னார். ஆஷா பாசேன பாஷி தபதோ முகம் ஸ்ரவன் மலவதி நாசா அஸ்ருமலோச்சனம் ஸ்வேதஸ்ராவி மலாபிபூர்ணமபிதஹ துர்கந்த துஷ்டம் வபுஹு அன்யத் வக்தும் அசக்யமேவ மனசா மந்தும் கொச்சின்னார்ஹதி ஸ்ரீரூபம் கதமீதృశம் சுமனசாம் பாத்ரி பவேத் நேத்ரயோஹோ. கவத்தை சுப்பரவாயி, அப்புறம் ஒழுகக்கூடிய மலமோட கூடிய மூக்கு, கண்ணீர், வியர்வை, மலம், இப்படி எல்லாம் சரீரத்துல எல்லா சரீரத்துல இருக்கிற விஷயம் தானே. அதுலயே அதுதானே இருக்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லக்கூட முடியல. இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீரூபத்தை இதோட சேர்ந்து அதை பார்த்து இந்த சூட பார்த்தேன்னா அந்த காமமானது வராது. எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்து பாருங்க. அது எதனால வந்தது? the lack of knowledge, இந்த அவிவேகம் தான் காரணம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது சொல்ற தூராதவேக்ஷாக்னிஷிகாம் பதங்க ஹப்ஷிகாம் பதங்க ரம்யத்வ புத்யா வினிபத்ய நஷ்யதி யதா ததா நஷ்டதிருகேஷ சூக்ஷ்மம் கதம் நிரீட்சேத விமுக்தி மார்க்கம். யதா பதங்கா, விட்டில் பூச்சி பதங்கஹான்னா அது என்ன பண்ணும்? வந்தவொடனே லைட் எங்க இருக்கோ, இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனோம்னா ஒரு ப்ளூவா ஒரு லைட்டை போட்டோம்னா அந்த பூச்சி எல்லாம் அதுல வந்து அட்ராக்ட் ஆகி அதுல செத்து போயிடும். இந்த விசில் பூச்சி ஆஹா அங்க வெளிச்சம் இருக்கேன் நாமளும் அங்க போலாமே அப்படின்னு இந்த இம்மெச்சூர்டு மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளாமல் அதுல போய் அட்ராக்ட் ஆகி அது உள்ள போய்
அதுல போய் மாட்டிட்டு செத்து போயிடுறது இல்லையா? அப்படி போய் இதெல்லாம் போய் இந்த நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்ல வேண்டாம் இல்லையா? நமக்கே புரியும். இதெல்லாம் நிறைய சினிமா எல்லாம் பார்த்துருக்கிறதுனால நமக்கே புரியும் எப்படி இவர்கள்லாம் மாண்டு போய் எப்படி விட்டில் பிச்சியானது தூரா அக்னிஷிகாம் அவேட்ச தூரத்துல இருக்கக்கூடிய அக்னி ஜுவாலையை பார்த்து ரம்யத்துவ புத்தியா அது அப்படியே அழகா இருக்கு, அது அப்படியே சாப்பிடலாமே அப்படின்னு அந்த விட்டில் பூச்சி போய் வினிபத்திய நஷ்யதி அதுல போய் உழுந்து எப்படி சாகிறதோ ததா அதே மாதிரிதான் இல்லையா? இன்னும் கொஞ்சம் சொல்ல போறார். அதாவது இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, 51வது ஸ்லோகத்துல பின்பாதி 52ல வரா மாதிரியும் 52ல முன்பாதிக்கு பதில் 51ல வரா மாதிரியும் இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், 52வது அன்வயம் பண்ணும் பொழுது 52ல இருக்கிறது பாருங்க. மாம்சாஸ்தி மஜ்ஜா மலமூத்திர பாத்திரம். மாம்சம், எலும்பு, கொழுப்பு, மலம், மூத்திரம் தானே சார் இந்த பாடி. இந்த பாடினா என்ன அர்த்தம், சரீரம்னா என்ன அர்த்தம், சீரியத்தே இது சரீரம். அது சனியம் ஒரு நாளும் டீக்கா ஆயிட்டு இருக்கு. அதுக்காக தான் அதுக்கு பேரே சரீரம்னு வச்சேன். இன்னொரு பேர் இருக்கு, அது ரொம்ப மோசம், தேகம்னு பேரு. தகன யோக்கியம் தேகம். அது சொல்லும் போது கண்ணாடியில பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். தேகம் அப்படின்னா தகன யோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேகம். இது உள்ள என்ன இருக்கு, மாம்சம், எலும்பு, கொழுப்பு, இல்ல மலம் இல்லையா, மூத்திரம், இதுதானே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்பு அது எல்லாருக்கும் அதே தானே, ஸ்ரீக்கு அதான. இப்படிப்பட்ட ஸ்ரீயம் ஸ்வயம் ரம்யத்தையா அதுக்குள்ள போய் இந்த விட்டில் பயிற்சி எப்படி ரமிக்கணும்னு நினைச்சு இவன் போனானோ அப்படி போய் அது கிட்ட மாட்டிட்டு நஷ்யத்தி பஷ்யத்தி இல்லையா, காமேன அந்த காமத்தினால அந்த விட்டில் பூச்சி மாதிரி போயிட்டான். இப்ப பாருங்க, காமேன காந்தாம் பரிகிருஷ்ய தத்வத் ஜனோப்யயம் நஷ்யதி நஷ்ட திருஷ்டி மாம்சாஸ்தி மஜ்ஜா மலமூத்திர பாத்திரம் ஸ்ரீயம் ஸ்வயம் ரம்யதையேவ பஷ்யதி. 51ல தூராத் அவேக்ஷ அக்னிஷிகாம் பதங்கா ரமதி ரம்யத்துவ புத்தியா வினிபத்திய நஷ்யதி. எப்படி அதுல போய் அந்த போய் அனுபவிக்கணும்னு போய் அந்த வட்டில் பூச்சி சாப்பிட்டதோ அதே மாதிரி மாம்சம் அஸ்தி மஜ்ஜா மலமூத்திர பாத்திரமா இருக்கக்கூடிய ஸ்ரீயம் பார்த்து ஸ்வயம் ரம்யதாயே பட்சி அதை போய் வசிக்கலாம் இவன் போறானே அறிய போறானே அப்படின்னு இருக்கும். இப்போ அடுத்த இதுல பாருங்க, காமேன காந்தாம் இல்லையா, காமத்தினால காந்தாம் ஸ்திரிய பாக்குறான். பரிகிருஷ்ய அப்படி அவளை அடையணும் அப்படின்னு நினைச்சுட்டு தத்வத் ஜனஹா அபி அயம் நஷ்யதி. இப்படியே அந்த விட்டில் பூச்சி மாதிரியே முதல் சொன்ன விட்டில் பூச்சிய பாருங்க ததா அப்படின்னாக்க அயம் ஜனஹா அபி இந்த மனிதனும் நஷ்ட திருஷ்டி. நஷ்ட திருஷ்டினாக்க என்ன அர்த்தம்னா இது ஒரு டெக்னிக், அபிவேகம் அஜ்ஞானம். சொன்னா கேட்க மாட்டான் இல்லையா, சுயமாவும் தெரியாது சொன்னாலும் புரியாது. இப்படி இருக்கக்கூடிய திருஷ்டி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன திருஷ்டி அப்படின்னா நஷ்ட திருஷ்டி. இல்ல எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்கலாம், அது நஷ்டமாயிடுச்சு. இது எப்படி பார்த்தா நான் அந்த மாதிரி பார்க்க போறது. விவேகம் எரிந்தவர்கள் காமேன காந்தாம் பரிகிருஷ்ய தத்வத் ஜனோப்யயம் நஷ்யதி நஷ்ட திருஷ்டி. இந்த விவேகம் இல்லாத இருக்கிறதுனால இவனும் அந்த விட்டில் பூச்சி மாதிரி நாசம் அடைகிறான். நஷ்டதிருக்கேவ சூக்ஷ்மம் யதா நஷ்டதிருக்கேவ சூக்ஷ்மம் கதம் நிரீக்ஷேத விமுக்தி மார்க்கம். முன்னாடி இருக்கிறது நஷ்டதிருஷ்ய இப்படி விவேகம் இல்லாம இருக்கிறதுனால இருக்கக்கூடிய இவன் இந்த மனிதனானவன் சூக்ஷ்மே விமுக்தி மார்க்கே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த முக்தி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்ற இந்த வழியெல்லாம் கதம் நிரீக்ஷேத அவனுக்கு எங்க புரிய போகுது, அவன் புத்தி எல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்றதுனால அவனுக்கு சினிமா குடி பெண்கள் இப்படி போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கம் ஒண்ணு இருக்கு அப்படின்றத இவனுக்கு எப்படி தெரிஞ்சுவான். சொன்னாலும் விவேகம் இல்லாதனால புரிஞ்சுக்க போற எல்லாம் பிராரப்தத்தான் காரணம். இதுல இருந்தெல்லாம் தப்பித்து வைராக்கியத்தை அடைய வேண்டும். வைராக்கியத்தை அடைந்தால் மட்டுமே வேதாந்தத்துக்குள்ள என்ட்ரி அப்படின்னு சொல்றதுக்காக 51, 52 ஸ்லோகம் ஆகுது. காம ஏவ யம சாட்சாத்
காந்தா வைதரணி நதி விவேகினாம் முமுக்ஷூணாம் நிலையஸ்து யமாலயஹ. விவேகமில்லாத மூடர்கள் இல்லையா, தன்னுடைய வீட்டையும் மனைவியையும் பசங்களையும் கண்டு மயங்கி ஈடுபாடுகளே தவிர மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவார்களோ? அவர்கள் புத்தியெல்லாம் வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வருது. காமஹா ஏவ யமஹா சாட்சாத் காந்தா வைதரிணி நதி விவேகினாம் முமுக்ஷூணாம் நிலையஹா து யமாலயா. இவர்கள் தான் யமாலயத்துக்கு தான் போவார். முமுக்ஷூணாம் விவேகினாம் இல்லையா, இந்த முக்தியில ஆசை இருக்கணும், ரிலிஜியஸ் பாய்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், வேதம் படிக்கணும்ன்ற ஆசை இருக்கணும், வேதாந்தம் படிக்கணும்ன்ற எண்ணம் வரணும், மோட்சத்தை அடையணும், திருப்பி திருப்பி பிறக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விவேகினாம் இவர்களுக்கு காமையேவ சாட்சாத் யமஹா. இவர்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த காமம்னு இருக்க அதுதான் சாட்சாத் யமஹா. சாட்சாத் நேரடியான எதிரி யாரு? இந்த ஆசைதான் இவர்களுக்கு. இந்த மனைவி குழந்தைகள் இவெல்லாம் யாருன்னா செத்து போனோடனே கோழையால போவாங்க மேல எல்லாரும் அந்த யம தர்மராஜா அப்படி மிரட்டிட்டு போவான் அப்படின்றதுக்காக தான் நான் பையன் அந்த எருதுவை போட்டு பண்றான். வைத்தரணி ஃபுல்லா சீழும் ரத்தமுமா இருக்குமா, அதை தாண்டிட்டு பிதிர்லோகத்துக்கு போகணும் இல்லையா. அந்த அளவுக்கு வைராக்கியம் வரணும் இவா மேல, வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் மேல. இப்படி காந்தா வைத்தரணி நதி நிலையஸ்து யமாலய. வீடு எப்படி பாக்கணும் தெரியுமா? வேதாந்தத்துக்கு வந்துட்டா வீடுதான் யமனுடைய ஆலயம். இங்க நம்ம குண்டி பாகம் பண்ணுவாங்க, அசிபத்திரம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோமே நம்ம. அசிபத்திரத்துல எப்படி, ரௌரவத்துல எப்படி கொதிக்க பண்ணுவாங்க, கொப்பரையில போடுவாங்க, எல்லாம் என்னமோ நடக்கிறதுன்னு நினைச்சுக்காங்க. கிரகஸ்தன் இதெல்லாம் வீட்டுல இருந்து அனுபவிச்சிடான் அப்படின்ற அர்த்தத்துல அவர் கிண்டலா சொல்றார். முமுக்ஷுவாம் விவேகினாம் காமையேவ சாட்சாத் யமஹா. இந்த முமுக்ஷுவா இருக்கக்கூடியவன் விசேஷ விஷயம் தெரிந்தவர்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொன்னம்மா பாண்டாட்டி புள்ள இவர்கள் மேல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் சாட்சாத் யமஹா, எல்லாம் யம தர்மராஜா. அவனுக்கு வந்து ஆச்சரியாம வெளியில யமான்னு நினைச்சுட்டு இருக்கான், வீட்டுலதான் இருக்கு அவனுக்கு. காந்தா யாரு? கொண்டாட்டி. என்ன? வைத்தரணி நதி. வைத்தரணி யமலோகத்துக்கு செல்லும் வழியில இருக்க மோசமான ஒரு நதி, அதுதான் மனைவி மக்கள் தான். நிலையகாத்து இவன் இருக்கிற வீடு என்ன தெரியுமா? யமலோகம், யமாலயம். இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமே. ஆனால் இல்லையா, அப்படி பாவம் செய்து யமலோகம் போனான்னாக்க அதுல என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் இங்கேயே அனுபவித்துக் கொண்டிருக்கான். அதனால ஜாகிரதை, உத்திஷ்டத்தை, பிராப்திய வரான் நிபோதத்தை அப்படின்னு இல்லையா, எழுந்துக்குங்க, பிடிச்சுக்குங்க. இப்பவும் பிடிச்சுக்கலன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த கோலை அடையிற வரைக்கும் பிராப்திய வரான் நிபோதத்தை, நல்ல ஒரு குருவை தேடுங்க, தேடி இதெல்லாம் கிடைக்கும். பிராப்திய வரான், நல்ல வலியமான ஒரு குரு, அது வந்தவருக்கு தான் உங்களுக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா. உபனிஷத் ரொம்ப அழகா உத்திஷ்டத்தை, ஜாகிரதை, விவேக புத்தி இல்லாமல் இருக்காதீர்கள், வைராக்கியம் இல்லாமல் இருக்காதீர்கள். நான் அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான் எங்கேயுமே இருக்கணும். ஓவர் அட்டாச்மெண்ட் இஸ் எமோஷனல் பர்சனாலிட்டிஸ் கேன் நெவர் thrive in this world. அவர்களெல்லாம் they have to face again and again all problem. Be intellectual. இதை யோசித்துங்கள், வைராக்கியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். விவேகம் வரணும், வைராக்கியம் இருந்தாதான் வேதாந்தத்துக்குள்ள போய் ஆத்ம ஞானத்தை அடைந்து இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போய் அப்படி உட்கார்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வைராக்கியத்தினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இவர் வைராக்கியத்தினுடைய விஷயங்களை 22வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். 93வது ஸ்லோகம் வரைக்கும் இது சொல்ல போற. வைராக்கியத்தை பற்றி எல்லா ஆங்கிலையும் உங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்ல போற. 93 வரைக்கும் வைராக்கியம் தான். இதனுடைய வேல் போர்ஷனை அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.